இப்ப விளங்கிருங்க. குற்றச்சாட்டுகள் ஏதாவது சொன்னார்களே ஆனால் உங்கள் கடமை என்ன? இந்த குற்றச்சாட்டை அவங்க முன்னிலையிலும் வைத்து நீ சொல்ல ரெடியா? அவன் தான் நேர்மையாளன். என் மீது சுமத்துற குற்றச்சாட்டை எனக்கு முன்னால் ஒருத்தனுக்கு சுமத்த முடியலை என்றால் அவன் பொய்யன். பொய்யனுக்கு அளவுகோல். நான் சொல்கிறேன், எந்த குற்றச்சாட்டை இவர்கள் மீது இப்போது உங்களிடத்தில் நான் சொல்லி இருக்கிறேனோ அவர்கள் என்னை உசுப்பி விடும் பொழுது இனிமேலும் சொல்வேனோ அந்த எந்த குற்றச்சாட்டா இருந்தாலும் அவர்கள் முன்னிலையில் வைத்து சொல்வேன், லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் வைத்து சொல்வேன், அவர்கள் சுமத்துகிற எந்த குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்வேன். இதுதான் அன்னைக்கு அளவுகோல், மக்கள் மத்தியில் அளவுகோல் நான் வைக்கிறேன். இதுக்கு தயார்னு சொன்னார்களே ஆனால் அவங்கள்ட்ட உண்மை இருக்குன்னு விளங்கிக்கிறங்க. இதுக்கு தயார் இல்லை என்று சொன்னார்களே ஆனால் அவர்கள் விஷயத்தில் என்ன முடிவு எடுக்க வேண்டும்? மறுமையை பயந்து, அல்லாஹ்வுக்கு பயந்து, அவர்கள் பொய்காரர்கள் என்று உங்களுக்கு திட்டவட்டமாக தெரிந்துவிட்ட பிறகு என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை நீங்க தீர்மானிச்சுக்கிறீங்க. இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல, மத்தெல்லாம் சொல்லுவாங்க. நிர்வாகக்குள்ள நடந்துச்சுனியா, அவர் சொன்ன வார்த்தையில் ஒரு வார்த்தை கூட கூடுதலோ குறைத்தலோ இல்லை. கூடுதலோ குறைத்தலோ இல்லை. யாருக்கு பயந்தும் அவர் சொல்லல. அங்க சொன்னார். சொல்லிவிட்டு நான் எனக்கு பிரச்சனையா இருக்கக்கூடிய நான் விலகிக் கொள்கிறேன். நீங்கள் இப்படி நினைப்பீர்களே ஆனால், இப்படி நினைத்து விட்ட போது, இப்படி நினைத்துக் கொண்டு இருக்கின்ற போது நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றப்போ அப்படியே பின் டிராப் ஆஃப் சைலன்ஸ் சொல்லுவாங்களே, ஒரு குண்டூசி விழுந்தாலும் சத்தம் கேட்கும் சொல்லுவாங்களே, எல்லாம் அமைதியா இருக்காங்க. நான் ஒருத்தர் தான் கத்துறேன். ஆமா, நிர்வாக கமிட்டியில் நடந்ததை சொல்றேன். நிர்வாக கமிட்டியில் நடந்த விஷயத்தை தான் சொல்றேன். அவர் அந்த முடிவு எடுத்துட்டார். உடனே முடிவெடுத்து சொல்கிறார், நீ இந்த நிலைக்கு என்ன தள்ளிட்டாப்பா, தள்ளிட்டீன்னா தான் பிரச்சனை சொல்லிட்டதுக்கு அப்புறம் இனிமே நான் இதுல இருக்க மாட்டேன். ஆமா, உறுதிமொழி ஞாபகப்படுத்தி சொன்னார். எந்த உறுதிமொழி தெரியுமா? நான் ஜாக்கில இருந்து வெளியேறி வர்றப்போ, ஜாக்க விட்டு வெளியேறி வர்றப்போ எனக்கு இணக்கமா இருந்த தௌஹீத் சகோதரர் எல்லாம் பிடிச்சி என்ன பிடிச்சி முழுக்குனாங்க. நீங்க அங்க போனீங்கன்னா தௌஹீத் கொள்கையில காம்ப்ரமைஸ் ஆயிடுவீங்க, நீங்க இல்லாம போயிடுவீங்க. அப்ப அவர் சொன்ன வாக்குறுதியே அந்த உறுதிமொழியை திருப்பி சொல்லி காட்டினாரு. அந்த தௌஹீத் சகோதரருக்கு நான் உறுதி கொடுத்தேன், ஒரு கட்டம் வரும், தமுமுக வேண்டுமா தௌஹீத் வேண்டுமா என்ற ஒரு கட்டம் வரும். அந்த கட்டம் வந்தால் கண்டிப்பாக நான் தௌஹீதை தான் எடுப்பேன். எடுத்துட்டார். நீ கேட்டையா? நீ கேட்ட தமுமுக சரின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தா நீ என்ன செய்ய முடியும்? நடித்திருந்தால் வேணாயா, நடிச்சிட்டு உன் பொதுக்குழுக்கு வந்திருந்தால், உன் பொதுக்குழுக்கு வந்திருந்தால், நாங்களும் மக்களை சந்தித்திருந்தால் என்ன நிலைமை? என்ன நிலைமை? இவர் சொல்றாருங்க, அடுத்து சொன்ன வார்த்தை தாங்க ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் சொல்லிட்டு நமக்குள்ள நடந்தது இது உண்மையானது, இதற்காகத்தான் வெளியில போறோம், ரைட்டு. ஆனா உங்களுக்கு பாதக வராம இருக்கட்டும், உங்களுக்கு பாதக வராம இருக்கட்டும். என்ன சொல்ல சொல்றீங்க அதை சொல்றேன் சொல்றாரு. அவர்கள் தெளிவாக இருந்தார் என்பதற்கு சான்று சொல்றேன். சொல்றாரு, உங்களுக்கு பாதக வராம இருக்கட்டும், சொல்லு. என்ன சொல்லணும்னா, தேர்தலில் நீங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பீர்களானால் அதை கூட நான் சொல்லிட்டு போறேன். தேர்தலில் நிப்பேன் என்று நீங்கள் முடிவு எடுப்பீர்களானால் அதை கூட சொல்றேன். இல்ல இந்த முடிவை பொதுக்குழுல விலக்கி சொல்லிட்டு போயிருவா, பொதுக்குழு கூட்ட மாட்டோம், குழப்பம் வந்து சொல்லணும். சத்தியம் பண்ண முடியுமா? இந்த இருக்கிறாரு சொன்னாங்களா இல்லையா? எங்க ஏஎஸ் சொன்னாங்களா இல்லையா? பொதுக்குழுவை கூட்டுகையா, குழப்பம் வந்துடும் பொதுக்குழுல. அதுக்கு அடுத்து சொல்றாரு, பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு சுட்டறிக்கையா விட்டுருவா, பொதுக்குழு உறுப்பினருக்கு எடுத்த முடிவை சுட்டறிக்கையா விட்டுட்டு நான் போயிடுறேன் அப்படிங்கிறாரு. எதுக்கு சொல்றாரு? குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்கா சொன்னா? இல்ல இல்ல, தேவையில்லை, நீங்க உணர்வுலையே போடுங்க. ஒரு முடிவு எடுத்துட்டாரு. கத்துறேன். என் சகோதரன் அன்சாரி சொல்றாரு, எந்த அங்க தமிழ் அன்சாரி சொல்றாரு, நீங்க அப்படி முடிவு எடுத்துட்டீங்கள, எழுதி கொடுத்து வெளில போங்க, எழுதி கொடுத்து விட்டு வெளியிலே போங்க. கத்துன, என்ன பேசுற நீ பேசுற புரிஞ்சு பேசையா அப்படின்னு கத்துறேன். சிந்த அளவுக்குங்கிறீங்க இன்சல்ட், அவமதிப்புயா, அவமதிப்பு. உருவாக்குன அவனை உட்கார வச்சு அத்தனை பேரும் அவமதிச்சானுங்க. இதெல்லாம் தாங்க முடியாம அங்க, இதெல்லாம் தாங்க முடியல. பாவிகளா, அந்த அளவுக்கு அவன் நன்றி கேட்டு போயிட்டோம். 1000 தப்பு செஞ்சிருக்கா. இந்த சமுதாயத்தில் இப்படி ஒரு இயக்கம் உருவாக தானையா காரணம்? அவரை தவிர அல்லாஹ் கல்வியாக்கி வச்சா,
அவரை கொண்டு வந்து நிறைய மத்த மத்தியில காட்டணும். அப்போலாம் தௌஹீதுன்னு தெரியலையா? அப்போலாம் அடிக்கக்கூடிய காலம் ஐயா. தௌஹீத் என்றால் அடிக்கக்கூடிய காலத்தில் அவரை கொண்டு வந்து காட்டணுமே. இவ்வளவு நன்றி பறந்து பேசுறீங்களே, யாராவது வாய் தரணுமே. என் சகோதரன் ஜெயலலிதா சொல்றாரு, மண்டல ஜெயலலிதா அப்படி சொன்னா தான் புரியும் உங்களுக்கு. அந்த சகோதரன் ஜெயலலிதா சொல்றாரு, அண்ணன் வந்து முடிவெடுத்துட்டியோ, முடிவு அப்பதான் சொல்றாரு, நீங்க முடிவெடுத்தா பிடிவாதமா இருப்பியோ. சகோதரர்களே, எல்லாமே திட்டமிடுதல் என்பதற்கு ஆதாரத்தை பார்த்தாங்க. இதற்கு முன்னாடியே ஒரு பொது நிர்வாக குழு நடத்தப்பட்டு பின்பு அந்த நிர்வாக குழுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நான் பார்த்தேன். நீங்க பிடிவாதமா தான் இருப்பீங்க. அது எப்படி நீங்க பண்ணணும்னு பார்த்து போய்க்குங்க. அப்புறம் சொல்றேன், டிஜே இந்த முடிவு எடுக்காதீங்க, நீங்க வாபஸ் வாங்க. நீங்க முடிவு எடுக்க கூடாது, இந்த முடிவை பொதுக்குள்ள எடுங்க, வேற எங்கேயாவது சொல்லுங்க, வாபஸ் வாங்குங்க. மனிதன்கிற ரீதியில் அவர் பிடிவாத மாட்டாங்க. இல்லப்பா, இப்படி சொல்லிட்ட மாத்திரம் என்ன சொல்லி இருந்தால் பரவாயில்லை. என் கொள்கை தான் விரோதம் என்று சொன்னதுக்கு பின்பு, தௌஹீது தான் இதுக்கு தடை என்று சொன்னதுக்கு பின்பு நான் இருக்கிற தப்பு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றேன், சரி நீங்க இப்போ ஒரு கோபத்தில் இருக்கிறீங்க, நீங்க மற்றவங்களுக்கு ஹதீஸ் சொல்லக்கூடிய, நீங்க மற்றவங்களுக்கு எல்லாம் குர்ஆனையும் ஹதீஸையும் எத்தி வைக்கக்கூடிய சகோதரர், கோபத்தில் இருக்கக்கூடிய முடிவிலே நன்மை இருக்காதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் காலம் கொடுங்க, கொஞ்சம் காலம் தள்ளி வைங்க, ஒரு காலகட்டத்துக்கு தள்ளி வைங்க, ரொம்ப வேணாம், ஒரு மாசம் தள்ளி வைங்க இந்த முடிவை. அவர் சும்மா இருக்கிறார், அமைதியா இருக்கிறார், அத்தனை பேர்ட்டையும் கேட்கிறேன், ஒரு மாசம் இந்த முடிவை தள்ளி வைப்போமா? காலம் வந்து ஒரு சிறந்த மருந்து போடும், நமக்கிடையில ஒரு நல்ல மருந்து போடட்டும், நமக்கிடையில ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தட்டும், அதுவரையும் தள்ளி வைப்போம், முடிவை மாற்ற வேணாம், தள்ளி வைப்போம் இந்த முடிவை அப்படின்னு சொல்றப்ப சகோதரர்களே, என்னுடைய சகோதரர் அன்பு சகோதரர் ஹைதர் அலி அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்ல எல்லாத்தையும் பேச வேண்டும், அது சரியாக வராது, ஏகத்துவத்தில் அவர் எப்படி இப்படி எழுதலாம், அடுத்த பிரச்சனை, அதனால இது சரியா வராது, எல்லாத்தையும் பேசணும், 2 மாசம் இந்த பிரச்சனை தொடரும். அந்த முடிவும் வரவிடாமல் ஆக்கியது யார்? இன்னைக்கு போய் என்னென்னமோ சொல்லியிருக்காங்களே, ஹைதர் சாப் வந்து என்னென்னமோ சொன்னாங்க. ஹைதர் சாப் இதே வார்த்தையை நீங்க அல்லாஹ் முன்னாடி சொல்ல முடியும்னா சொல்லிக்கிறீங்க. இது திட்டமிட்டு நீங்க எடுக்கலையா? பல தடவை கூடி எடுக்கலையா? முடிவை தள்ளி வைக்க கூட முடியலைங்க. காலையில 11:30 மணிக்கு இந்த முடிவு வந்துருச்சு, போராடுறேன் இறுதி வரையிலும் போராடுறேங்க. சாயங்காலம் 6:30 மணி வந்து முடிவை தள்ளிட்டு போறேன். எப்படியாவது ஒரு நல்ல நிலைமை ஏற்படாதா? எப்படியாவது ஏற்படாதா? ஆனா இதுக்கடையில இன்டர்வல் 2 இன்டர்வல்லையும் சிரிச்சு பேசுறாங்க, மகிழ்ச்சியா பேசுறாங்க. இதே எப்படி கேட்டேன், சந்தோஷம். அப்பா எப்படா இதுக்கு இந்த ஆளை வெளியில அனுப்பணும்னு நினைச்சோம், சனியன் தொலைஞ்சிச்சு. சனியன் தொலைந்தது என்ற வார்த்தையும் ஒரு நிர்வாகி சொல்லி இருக்கிறார். சனியன் தொலைந்தது, அதுவா தொலைஞ்சிருச்சு. ஏண்டா எது சகோதரர்களை சனிய? நல்லதை எடுத்து சொல்வது சனியனா? உண்மையை எடுத்து சொல்வது சனியனா? சத்தியத்தின்பால் அழைப்பது சனியனா? எது சனிய? என்ன நினைக்கிறீங்க? வேணாம் சகோதரர்களே, நான் அப்படித்தான் முடிவெடுத்தேன். சொன்னார் இல்லையா, நான் என்ன அளவில் தௌஹீத் படியில் எடுத்துட்டு நான் பாட்ட என் பணியை செய்வேன், நான் உங்க பக்கத்தில் வரமாட்டேன். எனக்கு முடியாது, நான் வரமாட்டேன், நான் பாட்டில் ஒதுங்கி போயிட்டேன். அப்ப அவருடைய முடிவை தள்ளி வைக்க சொல்லி நான் கேட்டேன் இல்லையா, அவர் எல்லாம் எழுதினதுக்கு அப்புறம் என் பேரை கடைசியா சொல்றேன், என் பேரை சேர்த்து அதுல போட்டு அது ரிசைன் பண்றாருலப்பா. என்ன காரணத்துக்காக அவர் ராஜினாமா செய்கிறாரோ அதே காரணத்துக்காக என் பேரை அதுல போடு. இல்ல நீங்க இப்ப வேணாம். ஏன்? ஒரே நேரத்தில் 2 எதிரியை சந்திக்க கூடாது, அப்படித்தானே? ஒரே நேரத்தில் 2 எதிரியை பார்க்க கூடாது, அப்படித்தானங்க? ஒரே நேரத்தில் பாக்கர் போயிட்டாரா? இப்ப தௌஹீத்வாதிங்க ரொம்ப முத்துன தௌஹீத்வாதி போய் கேட்டான்னா தௌஹீதுக்காக எடுத்தோம் அப்படின்னா பாக்கர் போயிருக்கணுங்க. பாக்கர் போறதுன்னு சொன்னா நிர்வாக குழுவிலே சில நல்ல சகோதரர்கள் உண்டு. அந்த நல்ல சகோதரர்கள் சொன்ன வார்த்தை, நீங்க பொறுப்புல இருக்கீங்க, ஒரு 2 மாசம் பொறுத்து போங்க. போனா போட்டுன்னு பாவப்பட்டு 2 மாசம் கொடுத்துருக்காங்க. அனுதாபம். இவ்வளவு நடந்த பின்பு
சகோதரர்களே, ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அடுத்த நாள் போய் நான் சில முயற்சிகளை பண்றேன். உணர்வுல வந்துவிடக் கூடாதே, வந்துருச்சுன்னா அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு போயிடக்கூடாது. இவங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், இனிமே நமக்கு ஒத்து போக முடியாது. ஆனால் கேவலப்படுத்தி நம்ம போக வேணாமன்னு நினைச்சு முயற்சி செய்தால் அந்த முயற்சிக்கு பேர் என்ன தெரியுமா? கெஞ்சுகிறார்கள். இதுக்கிடையில ஒரு சமாதான தூதுக்குழு போச்சு. சமாதான தூதுக்குழு ஒரு 9 சகோதரர்கள், 9 சகோதரர்கள் அடிப்படையா உள்ளவங்க. எல்எம்எஸ் ஷேக் அடிப்படையா உள்ள சகோதரர். வேணாமா? சரி, இல்ல 9 பேர் போனாங்கன்னு சொல்லுவோம். என்ன சொன்னாங்க வேணாம். அவர்கள் முயற்சி செஞ்சாங்க. அந்த முயற்சி என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு கட்டத்தில் அவங்களே சொல்லுவாங்க. அந்த சகோதரர் அதுல போயிட்டு வந்த சகோதரர்களை உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் சொல்லுவாங்க. கண்டிப்பா என்ன நடந்துச்சுங்கிறத எங்களை விட தெளிவா சொல்லுவாங்க. அப்படி போயிட்டு வந்த ஒரு சகோதரர் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னைக்கு மனசுல நிற்கும். சொன்னார், அழகா சொன்னார். பிஜே கூட குறைய சொல்லியிருப்பார் நான் நினைச்சேன். பிஜே ஏதோ கோபத்துல கொஞ்சம் கூட குறைய சொல்றாருன்னா நான் நினைச்சேன். ஆனா அங்க போய் கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது பிஜே கம்மியா சொல்லியிருக்காரு. பிஜே ரொம்ப கம்மியா சொல்லிட்டாரு, அதை விட அதிகமா அவங்க சொன்னாங்க. இந்த அளவுக்கு சகோதரர்களே, வளர்த்தவனுக்கு இந்த நிலைமை என்றால் எல்லாத்தையும் தூக்கி அதான் அந்த ஆள்கிட்ட நான் இன்னைக்கு அதான் சொன்னேன். எல்லாம் எனக்கு வேணாம் வச்சுக்கோ, எனக்கு வேணாம் அனுப்பல, எனக்கு வேணாம் வச்சுக்கோ, இந்த இது வச்சுக்கோ, கழட்டி கொடுத்துரு, எல்லாத்தையும் கழட்டி கொடுத்து, துண்டை கழட்டி கொடுத்து, வேட்டையை கழட்டி கொடுத்து, எல்லாத்தையும் கழட்டி கொடுத்து வந்துட வேண்டியது. அது ஏமாறி என்னன்னு பேர் வச்சிருக்கான். அட இந்த ஆள் என்ன செய்ய போறான், இந்த ஆள் என்ன செய்வான், தூக்கி போட்டு போயிடுவான். இந்த ஆளை கோவப்படுத்தினா போதும். எதுல கோவப்படுத்தினா, தனி மனிதனா கோவப்படுத்தினா இந்த ஆள் கோவப்பட மாட்டான், நின்றுகிட்டு பதில் சொல்லுவான். நின்றுகிட்டு 1000 பதில சொல்லிக்கிட்டு நிற்பான். இந்த ஆளு இந்த ஆளுக்கு எதுல கோவப்படுத்தினா போவான், கொள்கையில போய் கைய வச்சோம்னா இந்த ஆள் ஆட்டோமேட்டிக்கா வாபஸ் வாங்கிடுவார். வாபஸ் வாங்க வச்சிடணும். ஒரு பெரிய வேலையே கிடையாது. அதானங்க அதை புரிஞ்சுக்கத்தானங்க காயினை விட்டுனீங்க, அதை புரிஞ்சுக்கத்தானங்க செஞ்சீங்க எல்லாரும். அல்ஹம்துலில்லாஹ் விளக்கம் கொடுக்க வேண்டியதுல ஒரு வார்த்தை கூட அந்த எழுதப்பட்டது அங்க பேசப்பட்டது இல்ல அதிகமா ஒரு வார்த்தை நாங்க சொல்லல இதுவரையிலும். இந்த நிமிஷம் வரையிலும் அக்ரிமெண்ட் அப்படியே இருக்கு. அக்ரிமெண்ட் பிரகாரம் என்ன பேசப்பட்டுச்சு என்ன சொல்லப்பட்டுச்சுன்னு தான் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு சில உண்மைகளை நான் புரிய வச்சிடுறேன், அதுக்கப்புறம் உங்க கருத்துக்களை சொல்லுங்க. முதலாவதாக சில உண்மைகளை மனசுல வைத்துக்கொண்டு அறிவுபூர்வமாக ஒரு முஸ்லீம் எப்பவும் அறிவுபூர்வமாக சிந்திக்கணும், உணர்வுபூர்வமாக சிந்திக்க கூடாது. மறுமையில எது வெற்றி தரும் என்று சிந்திக்கணும். இந்த உலகத்தினுடைய கணக்கு பொருள் சிந்திக்க கூடாது. இதெல்லாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு சில உண்மைகளை நான் உங்களுடைய கவனத்தில் பதிய வைக்கிறேன், அதுக்கப்புறம் உங்க கருத்து சொல்லுங்க. முதலாவது உண்மை என்னவென்று சொன்னால், இப்ப நடந்த நிகழ்ச்சியிலிருந்து நம்ம அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது தெரிகிற உண்மை என்ன, அடிப்படையில் எங்க கோளாறு வருது, காரணத்தை கண்டுபிடிச்சா தாங்க காரியம் களைய முடியும். எதையுமே எந்த நோயுமே நோய் வந்துருச்சு, அதுக்கு என்ன காரணத்தினால வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப நமக்கு இங்க வந்திருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் கொள்கையில முரண்பாடு இருக்கிறது. அடிப்படையான விவகாரம் என்னன்னு கேட்டா, ஏன் வீட்டு சொத்து அவர் எடுத்துக்கிட்டாரு, அவர் வீட்டு சொத்து இவர் எடுத்துக்கிட்டாருங்கிற பிரச்சனை இங்க வரல. இங்க வந்திருக்கிற விவகாரம் என்னன்னு கேட்டா, நீங்க ஒரு கொள்கை நாங்க ஒரு கொள்கை, ஒரு கொள்கையில திணிக்கிறதுன்னு தான் வந்திருக்கு விவகாரம். விவகாரம் அதானே, அதுதான் எழுதி தந்திருக்கிறாங்க, அதைத்தான் வெளியிட்டு இருக்கிறாங்க, அதுதான் இன்னைக்கு நம்ம உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கொள்கை அடிப்படையில் பெருநாள் ஊர், அந்த பீஸ் மேட்ரு எல்லாமே, அந்த எழுதி மேலப்பாளைய மேட்ரு எல்லாமே, அதாவது கொள்கையில் நம்ம முரண்பட்டு இருந்தோம். அது இப்ப வெளிப்படுத்திருக்கு. கொள்கையில் முரண்பட்டு இருப்பது முக்கியமான முரண்பட்டு வெளிப்பட்டு விட்டது. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன பாடம் படிக்கிறோம்னு கேட்டா, படிக்க வேணும் நான் கேட்கிறேன்னு கேட்டா, மறுபடியும் இதே மாதிரியான கொள்கை, ஒரு கொள்கை உடையவங்களும் மறு கொள்கை உடையவங்களும் ஒரு பிளாட்பாரத்தில் நின்று இதே மாதிரியான செயல் திட்ட இதே மாதிரியான நம்ம செயல்படுறது என்று போனால் மறுபடி பிரச்சனை வருமா வராது? இதே கொள்கை தான். சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் கேட்பது என்னன்னு கேட்டா, இப்ப எடுக்கிறது தாமுக எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எடுக்க போறாங்க என்பதுதான் குற்றச்சாட்டு.
குற்றச்சாட்டு அதுதான். எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எடுக்கிறதா இருந்தால் உங்களை எப்படி கூட்டி எடுக்க தேவையில்லை. நான் ஒரு அரை மணி நேரம் அங்கே நடித்திருந்தேன்னு சொன்னா சரி அப்ப பார்த்துக்கணும் மாத்திக்கிறோம்னு சொல்லிட்டு பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழுவில் உள்ள மக்கள்கிட்ட அத்தனையும் போட்டு உடைச்சி எடுத்துட முடியும். நான் அந்த நேரத்தில் என்ன தூர்நோக்கம் நான் நினைத்தேன் என்றால், எடுப்பதை விட இப்ப பிக்சர் நிலைமை தெளிவாகுது. என்ன தெளிவாகுதுன்னா, ரெண்டு கொள்கை உடையவர்களால் நெருக்கடி இருக்கும் பொழுது மட்டும்தான் இணைந்து செல்ல முடியும். ஒரு நெருக்கடி வருதுன்னு உங்க ஊர்ல கலவரம், சுன்னத் ஜமாஅத்து ஒண்ணா இருப்பான், தௌஹீத் ஜமாஅத்து ஒண்ணா இருப்பான், எந்தெந்த இயக்கம்லாம் ஒண்ணா சேர்ந்துக்குருவான். கலவரம் முடிந்து விட்டது, நார்மலுக்கு வந்துட்டோம், அவங்கவுங்களே அவங்கவுங்க பார்க்கலாம், மாதிரி அடிச்சுக்கிடுவோம். நடக்குமா நடக்காதா? நம்மை இந்த 9 வருஷம் ஒன்றுபடுத்தி கொண்டு போனது எது தெரியுமா? நமக்கு ஏற்பட்டு இருந்த நெருக்கடி, வீதியில் நடமாட முடியாத நெருக்கடி, பொய் வழக்கு என்ற நெருக்கடி, முன்னெச்சரிக்கை என்ற நெருக்கடி, இப்படியான அடக்குமுறைகள். இந்த அடக்குமுறைகள் வர 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 இப்ப பாதுகாப்பு தான் முக்கியம் என்ற நிலைக்கு தௌஹீது காரணம் தள்ளப்பட்டா, மற்ற கொள்கை காரணம் தள்ளப்பட்டா, அது எல்லாரும் சேர்ந்து இப்ப அந்த நிலை மாறிவிட்டது. பிரிவெண்ட் பேருக்கா இப்பவும் பிரிவெண்ட்கள் இருக்குமையானால் இது வெடிச்சு இருக்காது, தெரிஞ்சுக்கிறீங்க. இன்னொரு 10 வருஷம் இது ஓடும். இப்பவும் முன்னெச்சரிக்கை கைது நடவடிக்கைகள், இப்பவும் சிறைச்சாலைகள், இப்பவும் சித்திரவதைகள், இப்பவும் அடக்குமுறைகள் இருந்தால் அந்த தேவை, அந்த நெருக்கடி, அந்த அவசியம் இப்போதும் நம்மளை கட்டுக்கோப்பில் வைத்திருந்திருக்கும். அதுல சில விஷயங்களை நம்ம வேணாம், அவங்க சொல்லிட்டு போறாங்க, இவங்க சொல்லிட்டு போறாங்க என்ற நிலையில பேசாமல் மௌனம் காத்திருப்பார்கள். இப்ப நம்ம ஆரம்பிச்சமே அந்த நிலையில இருக்கிறோம், ஆரம்பிச்ச முதல் 5 வருஷத்துல இருந்துமே அந்த நிலையில இருக்கிறோம் இல்ல. அப்ப என்ன ஆகுது? அந்த அந்த தேவை நெருக்கடி நம்ம மீது இப்ப இல்ல. நெருக்கடி இல்லாத நேரத்தில் தான் கொள்கை இப்ப வெடிக்குது. கலவரம் இல்லை, நார்மலான நிலைமை ஏற்பட்டு போச்சு. இதுதான் மேட்ருங்க. இது அடிப்படையில் நீங்க விளங்கிக்கணும். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அன்றைக்கு நம்ம ஆரம்பிச்சு ஒன்றுபட்டமே அது தப்பு இல்லை, தப்புன்னு தெரிஞ்சு நம்ம செய்யவில்லை, தேவை என்று தான் செய்தோம், நல்ல எண்ணத்தில் தான் செய்தோம். தௌஹீத் மக்களை கொண்டு போய் பலிகடா வாக்குறதுக்கு செய்யல, உங்களை குர்பானி கொடுக்கறதுக்கு செய்யல. அவங்களுக்கும் நமக்கு சுவர், நம்ம அந்த வாசகத்தை சொல்லி இருக்கிறோம். தமுமுகவை துவக்குகிற ஆரம்ப கூட்டங்களிலே யார் பேசினாலும் சுவரை வைத்துத்தான் சித்திரம். ஒரு ஓவியத்தை வரைய வேண்டியிருக்குன்னா எதை வரைகிறதுன்னு ரெண்டாவது வச்சுக்கிடுவோம். அந்த உரிமை நம்மளுக்கு இருக்கிறது. நீ உனக்கு வரைஞ்ச, உனக்கு வேண்டியது நீ இந்த இடத்துல வரைஞ்சிக்க, எனக்கு வேண்டியது நான் இந்த இடத்துல வரைஞ்சிக்கிறேன். சுவர் இருக்கணும்ல, போர்டு இருக்கணும்ல. போர்டை முடுங்குறான். இப்ப போர்டை பிடிங்கனா வச்சுக்கிடுவோம். உனக்கு உள்ளது அப்புறமா நீ வரைஞ்சிக்க, எனக்கு உள்ளது நான் வரைஞ்சிக்கிறேன் தான் இதை சொல்லுவோம். ஒரு கூட்டத்திலே நம்ம நானும் சொல்லியிருக்கிறேன், மற்றவர்கள் சுவரை வைத்துத்தான் சித்திரம் வரைய முடியும். இப்ப சுவரே கேள்விக்குறி என்று சொல்லி அந்த நெருக்கடி, அந்த அச்சுறுத்தல், அதுதான் நம்மளை கட்டி போட்டு வைத்தது. விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்க அது இருந்தால் இன்றைக்கும் அது கட்டி போட்டு வைத்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் உள்ளுக்குள்ள மறைத்துக் கொண்டு சகித்துக் கொண்டு போவார்கள். அவர்களும் போயிருப்பார்கள். நம்மளும் அந்த ஆபத்து நேரத்தில் சில சில விஷயங்கள் நமக்கு அனுமதி இருக்கு மார்க்கத்தில், நெருக்கடிக்காக வேண்டி. சரி, ஒரு ஆபத்து இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் சபுர் செய்வோம், இன்னும் கொஞ்சம் சகிப்போம் என்று சில சமரசங்களை கண்டோம், எல்லாரும் கண்டோம். அந்த நிலை இருக்கிற நேரத்தில் நடந்துச்சு. இப்ப என்ன நிலைமை? நெருக்கடிகள் விலகிய நேரம். நெருக்கடி விலகிவிட்டால் கொள்கை அடிப்படை மட்டும்தான் தீர்மானிக்கும். இன்னுமே தீர்மானிக்கிறது என்ன தெரியுமா? இன்னைக்கு கைப்பற்றி விடலாம். கைப்பற்றும் போது புது கொள்கையில கைப்பற்றுவோமா, தமுமுகவுடைய அதே கொள்கையில கைப்பற்றுவோமா? அதே கொள்கை தானே. நீங்க கைப்பற்றணும்னு சொல்லக்கூடியவர்கள் இதே பைலா, இதே பேரு, இதே கொள்கையை கைப்பற்றணும்னு சொல்றீங்க. கைப்பற்றிடுவோம். இந்த பைலா தானே, இந்த பைலாவில் எல்லாரும் சேரலாம்ல, எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்ல, எல்லா கொள்ள ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கலாம்ல. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு நம்ம 60-40 இருப்போம். வேணும்னா கொஞ்சம் அதிக மாதிரி சேருவாங்க. இதை போய் அமுக்குறதுக்குன்னு சேருவாங்க. 80-20 ஆகிக்கிறோம். கடைசியில் நாங்கள் தான் ஜாஸ்தி, நீ போறியா இல்லையாம்பாங்க. என்ன நெருக்கடி இப்போ இல்லை. இப்போ அந்த அடக்குமுறை இல்லை. 9 வருஷம் அளவுக்குலாம் கூட இழுக்காது. இனி வரக்கூடிய விஷயம் இருக்க, இனிமேல் நம்ம போட்டு 2 கொள்கைக்காரங்க ஒன்றா சேர்றோம் இல்லையா, அதுக்கு 9 வருஷம்லாம் இழுக்காதுங்க. 2 வருஷம் கூட தாங்காது, 1 வருஷம் கூட தாங்காது.
மறுபடியும் என்ன செய்வோம், எங்க கொள்கையை நீங்க திணிக்கிறீங்க, உங்க கொள்கையை நாங்க திணிக்கிறோம்னு சொல்லுவோம். இப்ப நம்ம என்னத்தை விளங்கணும்னு கேட்டா, இதுதான் இந்த கொள்கை அடிப்பு மாறுபட்ட கொள்கை உடையவர்களுக்கு மத்தியில இணக்கம் ஏற்பட முடியும். நெருக்கடி இருந்தால் மாத்திரம் ரெண்டு பேருக்கும் அந்த நெருக்கடி இருக்க வேண்டும். யாருக்கும் சமூகத்தில் எந்த நெருக்கடியும் இல்லை. எந்த விஷயத்துக்கும் தமுகவுடைய அந்த பணி இருக்க தேவையில்லை என்ற ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டு முடிந்து விட்டது மக்கள் மத்தியில். அப்படி கருதக்கூடிய நேரத்தில் நீங்க போட்டு கைப்பற்றுறேன்னு சொன்னா நம்முடைய லைஃப் பூரா என்ன வந்து தெரியுமா, ரெண்டு வகையில் நம்மளுடைய லைஃப் வீணாகி கொண்டிருக்கும். என்ன, நம்மளுக்குள்ளேயே நான் வந்து தௌஹீத் சுன்னத் ஜமாத் அது கைப்பற்றின செக்ஷனுக்குள்ளேயே உண்டாகும். அதுக்கப்புறம் நான் தமுகவா நீ தமுகவா என்ற செக்ஷன் ஒரு பக்கமும் நடக்கும். நான் தமுகவா நீ தமுகவா என்ற செக்ஷனு அது ஒரு பக்கம் நடக்கும். நம்முடைய அடிப்படையான தௌஹீத் வேலை ஏற்கனவே அந்த ஒரு செக்ஷன்ல ஃபைட் பண்ணக்கூடிய நேரத்தில் பாதி தௌஹீதுல குறைஞ்சிச்சுன்னு குற்றம் சாட்டுறீங்க. அப்ப இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி செலவழிச்சு விட்டோம்னு சொன்னா எப்படி நம்மளை கட்டுப்படுத்துன்னு யோசிங்க. அதே நேரத்தில் இது கடுமையான நெருக்கடி, கடுமையான ஒரு அவசியம், இப்படி ஒன்றுபட்டு தான் ஆகணும் என்ற நிலை வந்துச்சுன்னு சொன்னா, அல்லாஹ் ஏற்படுத்தினான்னு சொன்னா நம்ம சிந்தனையில் அது மாதிரி தன்னாலேயே உருவாகும். அப்படித்தான் உண்டானுச்சு. நம்ம நஞ்சு மாதிரி வெறுக்கக்கூடியவர்களும் கூட தௌஹீத அந்த நேரத்தில் நான் தான் முன்னிலையில் போய் நின்றுட்டு இருக்கிறேன், என்னை நஞ்சு மாதிரி வெறுப்பாங்க, தமுகவுக்கு வந்தாங்க. ஏன் வந்தாங்க? நஞ்சு மாதிரி வெறுத்தாலும் சரிதான், இது வேணும், நமக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணும், இவங்க தான் கத்துறாங்க, இவங்க தான் பேசுறாங்க, இவங்க தான் ஜெயிலுக்கு ஒரு தயாரா இருக்கிறாங்க, பின்னாடி போவோம்னு வந்தாங்களா இல்லையா? அப்ப நம்ம இப்ப விளங்கணும், இப்ப நாம் கொள்கையில் முரண்பட்டு இருக்கிறோமா இல்லையா? இப்ப இருக்கிற இப்போதைக்கு தமுகவில் நிர்வாகிகளாக இருக்கிறவர்கள் அவர்களுக்கும் இப்ப நம்ம வெளியே வந்து நிற்கக்கூடிய நம்மளுக்கு மத்தியில் கொள்கையில் வேறுபாடு இருக்கிறது. அந்த வேறுபாடை சகித்துக் கொள்ள மாட்டோம் என்ற நிலைமையும் இருக்கிறது. இருக்கா இல்லையா? இதுதான் யதார்த்தம். அதுதான் கீழே இருந்து மேலே வரைக்கும் வரும். அப்ப அதனால நம்ம என்ன தூர்நோக்கம் நினைக்கணும்னு கேட்டா, நமக்கு இந்த கைப்பற்றுறது அதுங்கிறது அதெல்லாம் வந்து நல்ல ஒரு விளைவை தராது. அதுதான் சொன்னார், ஒரு மூமின் வந்து ஒரு தடவை தான் கொட்டு போடுவான். ஒரே விஷயம், ரெண்டு விஷயத்தில் ரெண்டு அடி வாங்கலாம். மேட்ரு ஒன்று, ஒரே விஷயத்தில் ஒரே பிரச்சனை வந்திருக்குது, அது நுணுக்கமாக கவனிக்கிறோம். இத்தனை வருஷம் ஏன் 9 வருஷமா போச்சுங்கிறேன் நான் யோசிக்கிறேன். இன்னைக்கு வந்து அந்த கருத்து வேறுபாடு ஏன் 7 வருஷத்துக்கு முந்தைய வரல, 6 வருஷத்துக்கு முந்தைய வரல, 5 வருஷத்துக்கு முந்தைய வரல? அப்போ வந்து வேறுபாடு இருந்துச்சு. வேறுபாடோடு நெருக்கடியும் இருந்தது. வேறுபாடோடு எனக்கும் பாதுகாப்பு தேவை, அவருக்கும் பாதுகாப்பு தேவை, அவருக்கும் பாதுகாப்பு தேவை என்ற ஒரு நெருக்கடி இருந்தது. இன்னைக்கு வந்து எந்த முஸ்லீமும் எவனும் கை வைக்க முடியாது, பொய் வழக்கு போட முடியாது, அடக்குமுறை செய்ய முடியாது. அப்படி ஒரு பாதுகாப்பான ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. இந்த நேரத்தில் யாரும் நெருக்கடியில் சிந்திக்க மாட்டார்கள். சாதாரண நேரத்தில் சிந்திக்கும் என்ன செய்வாங்க, இந்த கூட்டத்தை வச்சு என்ன செய்யலாம், ஒரு வேலையும் இல்லாமல் இருக்கிறாங்க, ஜெயிலுக்கு அனுப்புகிற வேலையும் இல்லை, போராட்ட வேலையும் இல்லை, இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், வேற என்னவா பண்ண முடியுமா? முந்த நடந்த டிசம்பர் இந்த சென்னையில் பார்த்தா தெரியும், டிசம்பர் 6 இந்த பேரணி, கோரிக்கை பேரணி வெற்றி பெற்றது என்பதனுடைய தத்துவமே வேற, அது வேற கணக்கு பண்றாங்க அந்த இடஒதுக்கீடுடைய விஷயத்தை. சரி, இதான் அடிப்படை. என்னுடைய கருத்து நான் என்னன்னா, இதுக்கு பிறகும் இதுலயே நம்ம இப்ப நாம எல்லாம் தமுக பொதுக்குழு அங்கே கூடவில்லை, தௌஹீத் ஜமாத்துடைய செயற்குழு இங்கே கூடியிருக்கணும். தௌஹீதுக்கு முன் தௌஹீதுடைய வளர்ச்சிக்கு எது நன்மை என்ற சிந்தனையில் மாத்திரம் நீங்க முடிவெடுக்கணும். உங்களுடைய என்ன சிந்தனை வர தெரியுமா, நம்ம உழைச்சோம், வியாபாரமா, தொழிலா, கடையா, என்னென்ன உழைச்சதுக்கான நன்மை சமுதாயத்துக்கு பெற்றுக் கொடுத்துட்டோம், நாமும் அடைந்து விட்டோம். உழைச்சிங்க, கை வைக்க கூடாது, உழைச்சிங்க, கை வைக்க இயலாது, பெற்றுக் கொடுத்துட்டீங்க, மறுமையில் நன்மை எழுதப்பட்டு விட்டது. நான் பேர் லட்சப்பட்டுக்கு பாடுபடுறீங்களா? அந்த பேரும் கொடி நம்ம காப்பாற்ற நினைக்கிறீங்களா? எதுக்கு நம்ம உழைச்சோம்? இத்தனை வருஷம் 9 வருஷ காலம் வீணா போச்சுன்னு சொல்லுவோம்னு நினைக்கிறீங்களா? வீணா போகுதுன்னு நினைச்சிருந்தால் ஒரு வினாடி கூட நம்ம அங்கே இருந்திருக்க மாட்டோம். வீணான வேலையை நாங்கள் செய்யவில்லை, உறுதியாக நாங்கள் இருக்கிறோம். தேவையான வேலையைத்தான் செய்தோம், அது மறுமையை நன்மை எதிர்பார்த்தான் செய்தோம். அந்த நன்மை அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக யாருக்கெல்லாம் இஹ்லாஸ் இருந்துச்சோ அவர்களுக்கு எழுதப்பட்டு விட்டது. யாருக்கு இஹ்லாஸ் இல்லையோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் அதற்கான பரிசு எல்லாம் பிரித்து கொடுத்துட்டுவான், முடிஞ்சு வச்சு கதை. அது இஹ்லாஸை பொறுத்து ஜட்ஜ்மெண்ட் அவன் பண்ணக்கூடியவன். இப்போ என்ன முடிவு வரனே, நம்மள உண்டாக்கணும், நம்ம தான் கட்டி காட்டோம், நம்ம தான் தியாகம் செஞ்சோம், அதுக்காண்டி என்னங்கிறான், இங்கே போய் இந்த பதவி அடைஞ்சிடணுமா, இங்கே போய் பொறுப்பு உட்காந்துடணுமா,
நான் போய் அந்த சீட்டில் உட்கார்ந்தா தான் நீங்க நன்மை அடைஞ்சிட்டீங்களா? பார்க்கறதுக்கு அந்த சீட்டில் உட்கார வச்சு அழகு பார்த்தா தான் உங்களுக்கு நன்மை அடைஞ்சிட்டீங்களா? செஞ்சதுக்கு முடிஞ்சு விட்டது. இப்ப நம்முடைய சிந்தனை என்ன இருக்கு தெரியுமா? அந்த நெருக்கடி இல்லாத நேரத்தில் இனிமே போராட்டம் கேட்டால் அந்த வேலையெல்லாம் இல்லை. நம்மளை அதுக்கு யூஸ் பண்றதுக்கான அவசியம் இனிமே ஏற்படாது. ஜெயிலில் சிறை நிரப்ப போறோமா, நம்முடைய கோரிக்கைகள் தடை விதிக்க போறானா, அதெல்லாம் செய்ய போறது அது வாட்டு நார்மலான. இப்படி ஒன்று இல்லாட்டி என்னென்ன தாமுகாண்டு ஒன்று இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி ஒரே ரிசல்ட் என்ற நிலைக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு மக்கள் மத்தியில். அதனுடைய தேவைகள் இல்லை. அதுக்கு தான் தேர்தலில் போகலாமா வேற மாதிரி செஞ்சு. காரணமே என்ன? நெருக்கடியில் இருக்கும்போது அந்த சிந்தனை வரல. நெருக்கடிலாம் போன என்ன செய்யலாம்? எலெக்ஷனுக்கு போகலாமா, போட்டிடலாமா, கருத்து சொல்லலாமா, அதுக்குள்ள நமக்கு சண்டை வந்துட்டு இருக்குது. இதை கவனத்தில் வைங்க. இப்படி சிந்திக்காதீங்க. சொல்லிட்டோமே, பழகிட்டோமே, சொல்லிட்டோமே, சீட்டில் உட்காந்துட்டோமே, அறிமுகமாயிட்டோமே, தலைவர்னு சொல்லிட்டோமே, சிலர் அறிமுகமாயிட்டோமே, சில பணிகளை செஞ்சிட்டோமே. நமக்கு அது அந்த குற்றச்சாட்டை பொய்யாக்கணும் நான் விரும்புறேன். கைப்பற்றணும் தானே சொன்னேன். தேவையில்லை. எங்க வேலை வேற, எங்க பிளாட்ஃபார்ம் வேற, எங்க லட்சியம் வேற. நெருக்கடியான கட்டம் வரும் பொழுது அப்ப நம்ம அல்லாஹ் சேர்ப்பான். இப்ப தேவையில்லை. இந்த முடிவுக்கு வருவதுதான் அல்லாஹ்வுக்கு உகந்த முடிவாயிருக்கும் என்று எனக்கு படுகிறது. அதே நேரத்தில் இப்போது இன்னொன்னு இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நல்ல காரியத்துக்கும் இறையச்சத்திற்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாயிருங்க. வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்துக்கும் வரம்பு மீறலுக்கும் உதவாதீர்கள். ஆர்டர், அல்லாஹ்வுடைய ஆர்டர். என்ன பிரச்சனை நடந்திருக்குது? ஒரு வரம்பு மீறல் நடந்திருக்கிறது, பாவமும் அடங்கியிருக்கிறது. என்ன நடந்திருக்கிறது? யாருடைய பொருளாதாரத்தில் ஒரு இயக்கம் வளர்ந்ததோ, யாருடைய உழைப்பை அதிகமாக இந்த இயக்கம் பெற்றதோ, என்னை சொல்ல உங்களுக்கு தௌஹீதாக்களை சொல்றேன் பண்ணுங்க. யாருடைய என்பது நான் கொள்கை சகோதரர்களை சொல்றேன். யாருடைய உழைப்பில் யார் அதிகமாக சிறைச்சாலை நிரப்பினார்களோ, இன்றைய தேதி வரைக்கும் எந்த சகோதரன் வெளிநாடுகளில் இருந்து தான் உழைக்கிற சம்பாத்தியத்தில் கணிசமான பகுதியை அனுப்பி கொண்டிருக்கிறானோ அத்தனை பேரும் கொள்கை சகோதரன், தௌஹீத் சகோதரன். அதுல வளர்ந்தது. அது வேண்டாம் என்று பேப்பர்ல எழுதி டிக்ளேர் பண்ணுவது என்பது பாவம், வரம்பு மீறல், அது அநியாயம், அது அக்கிரமம். இப்படி செய்யக்கூடியவர்கள் ஏன் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்பதற்கான தெளிவான எடுத்துக்காட்டு. இந்த நிலையில நாம் அதற்கு உதவி செய்யலாமா? அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அதுக்கு உறுதுணையாயிருப்பது, ஒத்துழைப்பது. என்ன இழந்துருவீங்க? போங்கப்பா, நாங்க வாட்டு தௌஹீதுல பார்க்க போறோம்னு போனா இப்ப என்னத்தை இழந்துட்டீங்க? என்ன இழந்துருவீங்க? ஒரு கொடியை இழப்பீங்க, ஒரு பேரை இழப்பீங்க, ஒரு பதவி உங்களுக்கு இருந்து அதை இழப்பீங்க. வேற என்னத்தை இழந்துருவீங்க? என்ன இலக்க என்ன இருக்குங்கிற ஒன்றும் கிடையாதுங்க. எனக்கெல்லாம் நீங்க நினைக்கலாம், எனக்கெல்லாம் இந்த முடிவை அறிவித்த அன்றைய தினத்தில் இருந்தது மாதிரியான ஒரு மன நிறைவு, நல்ல ஒரு, அதாவது என்னைக்கோ வரைக்கும் ஒரு கொள்கை அடிப்படையில் அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான. வேற ஏதாவது சொல்லி பணத்தை தின்னுட்டான் அந்த மாதிரிலாம் வராம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஹீதுக்கார கொள்கையில் உறுதியா நிற்கிறான். எங்களுக்கு கொள்கை தேவையில்லைன்னு டிக்ளேர் பண்ண விட்டு கொள்கை அடிப்படையில் அல்லாஹ் அதை பிரிச்சு விட்டுருக்கிறான. அமமுக செய்த பணி, நெருக்கடிக்காக செய்த பணி இருக்கு பாருங்க, அந்த நெருக்கடி இப்ப இல்ல. நெருக்கடி இல்லாத நேரத்தில் செய்யக்கூடிய சமூக பணிகள் அது இருக்குது. சமூக பணிகள் செய்வதற்கு கொள்கை முரண்பட்டவர்களோட சேர்ந்து செய்யணும்னு அவசியம் கிடையாது. நல்லா விளங்கிக்கணும். பாதுகாப்புக்காக போகக்கூடிய நேரத்தில் தான் நம்பர்ஸ் கூட வேணும், அதிக சக்தியை காட்டணும், ஸ்ட்ரென்த்தை காட்டணும். அதுக்கு என்ன செய்யணும்? எவனா இருந்தாலும் வாங்க சேர்த்துக்க வேண்டியதான். நீ அடிக்கிறேங்கிற இன்னைக்கு வேற நம்பர் நாளைக்கு அடிச்சுக்கிடுவோம், அவனை போய் அடிப்போம் அப்படின்னு கூப்பிடணும். எப்ப அது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட மேட்ரு. அந்த நெருக்கடி இப்போது நம்ம மீது விலகிவிட்டது. விலகிருச்சா? அதே நேரத்தில் சமூக பணி என்ன? இந்த நாட்டு மக்களுக்கு, மற்ற கொள்கை உடையவர்களுக்கும் ஒரு தௌஹீதுக்காரன் பாடுபடக்கூடாதா? தௌஹீதுக்காரன் கொள்கையில தௌஹீதுக்கு பாடுபடு, மற்ற மக்களுக்காகவும் பாடுபட. தௌஹீத மற்ற மக்களுக்கு தான் சொல்றீங்க, தௌஹீதுக்காரன் சொல்றீங்க. தௌஹீது என்பது மற்றவர்களுக்கு பாடுபடுவதுதான். அதே மாதிரி என்ன செய்வோம்னு கேட்டா, நாம் தௌஹீத் பணியவே செய்வோம்.
தௌஹீத் ஜமாத் வேலையை பார்ப்போம். அதே நேரத்தில் இரத்த தான முகாம்களை தௌஹீத் ஜமாத் பெயரிலேயே நாம் செய்யலாம். அதுக்கு மார்க்கமும் தடுக்கல, அது நம்முடைய கடமை. அதுக்கு அந்த ஒரு பெல்ட் தேவையில்லை. பாருங்களா, ஒன்று மருத்துவ முகாம்கள், பொது மருத்துவ முகாம் நடத்தலாம், கண் சிகிச்சை முகாம் நடத்தலாம். பிரச்சனைகள் வறுமையானால், உங்களுக்கு பிரச்சனை வருது, அது யார் ஒரு பிரச்சனை வருது, இப்ப நாம் காவல்துறை அதுகளை எல்லாம் தௌஹீத் ஜமாத் அணுகுவது இல்லை. முடியாது என்பதனால் அணுகாமல் இருக்கவில்லை, செய்ய முடியாது, தௌஹீத் ஜமாத்துக்கு இது தெரியாது என்பதனால் இல்லை. ஒருத்தங்க செய்யறாங்களே அதுல ஏன் குறுக்கிடணும் என்பதற்கு தான். இப்ப நாம அதை விட சிறப்பாக உயர் அதிகாரிகளை பார்த்து நீங்க அந்த நெருக்கடி வருமோ அதெல்லாம் நீங்க பயப்படவே செய்யாதீங்க. உளவுத்துறை அதிகாரிகள்ட்ட எப்படி பழகுறது, முதியோர்களுக்கு எப்படி கடனுதவி வாங்கி கொடுக்கிறது, விதவை பெண்களுக்கு அரசாங்கத்தில் உள்ள அந்த சலுகைகளை எப்படி வாங்கி கொடுக்கிறது, விடுபட்ட வாக்காளர் பெயர்களை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட தமுக ஆரம்பிச்சிய எல்லாம் எல்கேஜிலேருந்து கீழேருந்து நடந்து ஒன்றும் தெரியாத சமுதாயமாக தான் எல்லாரும் இருந்தோம். இந்த உருக்கொள்கையில செய்யும் பொழுது அந்த மீட்டிங்களையும் நம்ம வரம்பு மீற மாட்டோம். புத்தக வழங்குற விழான்னு சொல்லுவோம், அதுல இஸ்லாம் இருக்கும். புத்தகம் பள்ளிக்கூடம் திறக்க போறாங்க, எத்தனை ஏழை மாணவர்களுக்கு புத்தகம் நோட் புக் இருக்காது, யூனிஃபார்ம் வாங்க வசதி இருக்காது. உங்க ஊர்ல உள்ள தௌஹீத் கிளைகள் என்ன பண்ணலாம், மக்கள்கிட்ட கலெக்ஷன் பண்ணி எத்தனை ஏழை பிள்ளைங்க லிஸ்ட் எடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு புத்தகத்தை வாங்கி கொடுத்து தௌஹீத் எல்லாம் செய்வாங்களா, இவ்வளவு அழகான ஜமாத்தான்னு சொல்லி தௌஹீத் ஜமாத்துக்கு இந்த செயல் மூலமா தான் கிரெடிட் வந்துச்சு. தௌஹீத் ஜமாத்துல இருந்து இதை செய்திருக்க அந்த பணம் தான் தௌஹீத் ஜமாத்துல தான் இதை செய்திருக்க வேண்டும். நெருக்கடியில போய் மாட்டினது, நெருக்கடி இல்லாத கட்டத்திலையும் நம்மளை போய் சிக்கிக்கிட்டு கிடந்தோம், வெளியே வர முடியாத நிலையில இருந்தோம். அல்லாஹ் ரொம்ப அழகான முறையில் ஒரு சேனலை திறந்து விட்டு போய் மறுமையில பாவிகளா கொள்கை அடிப்படையில் பிரிச்சு விட்டு காட்டினேன், அப்போ வாட்சி பிரிஞ்சிருக்க மாட்டீங்களா, நான் தௌஹீத் அடிப்படைன்னு சொல்லி ஒரு ரூட்டை போட்டு இப்படி பளிச்சுன்னு வெடிக்க வச்சேனே, அப்ப கூட நீங்க படிப்பின பெறலன்னு கேட்க மாட்டானா, சிந்திச்சு பாரு. அதனால போராட்டம், இந்த மாதிரியான மேட்டர்கள், தேர்தல் கட்சிகளுக்காக வேண்டி நம்முடைய லைஃபை வீணாக்குவது, கருத்தை சொல்லிட்டு போய் யார் ஜெயிக்கணும் யார் ஜெயிக்க கூடாது தெரியுது சொல்லுவோம். பிக்சர் தெளிவா இருக்குது, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் மக்களுக்கு தெளிவாக இருக்கிறது. இதுல போய் காணா போய் நம்மளுடைய அவனோட நம்ம இரண்டரை கலந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கும் பலவிதமான எண்ணங்கள் நம்மள்ட்ட இருக்கிற கொஞ்சம் உறுதிகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி பலவிதமான பின்னடைவுகள் நமக்கு வந்துடக்கூடாது. நம்மளும் நம்ம மனுஷன் தானே, யாரா இருந்தாலும் நானும் மனுஷன், நீங்கள் மனுஷன். பணம் நம்மளை புரட்டும், பதவி நம்மளை புரட்டும், சில கெட்டவர்களுடைய சவகாசம் நம்மளை புரட்டும், அவங்க எல்லாம் செய்யக்கூடிய இந்த தப்புகள் நம்மளையும் ஒட்டிக்கிறோம். அது தேவை, அதெல்லாம் பிரச்சனை இருக்கு பாவா. போதுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இறைவனுடைய அருளால் இந்த ஏகத்துவத்தை மேலோங்க செய்வதற்காக மேலப்பாளையம் தௌஹீத் ஜமாத் சார்பிலே இரத்த தான முகாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். வாரந்தோறும் குழந்தைகள் நல மருத்துவ முகாம் நடத்துகின்றோம். அதே போன்று தாய் சேய் நல மருத்துவ முகாம் நடத்துகின்றோம். அரவிந்த் கண் மருத்துவமனையுடன் சேர்ந்து கண் சிகிச்சை முகாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். வருடந்தோறும் ரமதான் மாதத்திலே 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஃபித்ரா மற்றும் இலவச அரிசி விநியோகம் செய்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் ஒவ்வொரு கிளையிலும் இந்த ஃபித்ரா அரிசி விநியோகத்தை நம்முடைய தௌஹீத் ஜமாஅத்தே செய்யும் இன்ஷா அல்லாஹ் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பு சகோதரர்களே, சகோதரர் பிஜே அவர்கள் தங்களுடைய கருத்தை வச்சாங்க. என்னுடைய கருத்தையும் தௌஹீத் ஜமாஅத்துடைய தலைமை அதை ஏற்றுக்கொள்கிறதா? இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தையும் ஏற்று செயல்படுமா இந்த தலைமை? இன்ஷா அல்லாஹ் அப்படி செயல்படுமையானால் என்னுடைய ராஜினாமாவை இன்றே மறுபடி செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வெளியில வரும். அன்பான சகோதரர்களே, இந்த ஏகத்துவ தௌஹீதினுடைய இயக்கத்தில் தான் நாம் முதலாக நம்மை இணைத்துக் கொண்டோம். தௌஹீதிலே ஈடுபட்டு அதில் பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் தான் அன்றைக்கு நம்முடைய சகோதரர் பிஜே அவர்கள் சொல்லி காட்டிய பாரு, அன்றைக்கு இருந்த நெருக்கடிக்கு இப்படி அரசியல் ரீதியான ஒரு போராட்டம் தேவை என்ற காரணத்தினால் இந்த ஏகத்துவ பணியிலே நாம் பெற்ற அனுபவத்தை வைத்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி நாம் செயல்படுத்தினோம்.
அன்றைக்கு ஏணியாக செயல்பட்ட நாம் தேவையில்லை என்ற நிலை ஏற்பட்ட பிறகு நம்முடைய நிலையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த அடிப்படையிலே இந்த நம்முடைய ஏகத்துவ வேலைகளை, தாவா பணிகளை செய்வதோடு சமுதாய பணிகளையும் எப்படி செய்ய வேண்டும், யார் யாரையெல்லாம் அணுக வேண்டும், எப்படிப்பட்ட வகையிலே நாம் அதற்கான காய்களை நகர்த்த வேண்டும் என்ற அனுபவம் அல்லாஹ்வுடைய கிருபையால் நமக்கும் இருக்கின்றது. சாதாரணமாக ஒரு சராசரி முஸ்லிமாக இருந்து நம்முடைய பணிகளில் கவனம் செலுத்துவதை விட கொள்கைக்காக ஏகத்துவம் தான் நம்முடைய உயிர் மூச்சு என்ற அடிப்படையிலே அந்த ஏகத்துவ கொள்கையை உள்ளத்திலே தாங்கி மறுமையிலே அல்லாஹ்வுக்காக நாம் செயல்பட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற வேண்டும் என்ற லட்சியத்தோடு முன்பை விட அதிகமாக ஒரு தூய்மையான எண்ணத்தோடு நாம் செயல்படும் பொழுது அதை விட பல மடங்கு வெற்றியை அல்லாஹ் நமக்கு அளிப்பான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எனவே எந்த அடிப்படையிலிருந்து நாங்கள் வந்தோமோ அந்த அடிப்படைக்கு இப்பொழுது முழுமையாக எங்களை அர்ப்பணித்துக் கொண்டோம் என்று கூறி என்னுடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் என்ற பதவியையும் நான் அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா இப்பொழுது நானும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் என்ற பதவியை ராஜினாமா செய்கிறேன். அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் ராஜினாமா செய்கிறேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக தலைமை கழக பேச்சாளராக இருந்து வருகிறேன். இன்று முதல் எனது தலைமை கழக பேச்சாளர் என்கின்ற அந்த நிலைப்பாடிலிருந்து விலகிக் கொள்வதோடு நான் அடிப்படை உறுப்பினர் என்கின்ற அந்த நிலையிலிருந்து நான் விலகிக் கொண்டு என்னை தூய்மைப்படுத்திக் கொள்கின்றேன். நாம் மரணிக்கிற வரையிலும் உயிரை கொள்கையில இருந்து மரணிப்பதாக வல்ல இறைவன் அந்த மரணத்தை நமக்கு தருவானாக என்று கூறி நான் விடைபெறுகின்றேன். கிளை நம்பர் 1 உறுப்பினராக இருக்கிறேன். அந்த கிளை தலைமையகத்தில் இருக்கிற கிளை, அதே நேரத்தில் தலைமை கிளை பேச்சாளராக நான் இருந்து வந்திருக்கிறேன். இந்த இரண்டையுமே தௌஹீதுக்கு, தௌஹீத் ஜமாத்திற்கு, தௌஹீத் கொள்கைக்கு இழுக்காக அதே நேரத்தில் அதற்கு சாவுபடி அளிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தாமுகாவுடைய மாநில நிர்வாகிகள் அதை சார்ந்தோடு வந்துவிட்ட காரணத்தினால் தௌஹீதான் இறுதி மூச்சு என்பதை உணர்த்தும் வகையிலே இந்த அடிப்படை உறுப்பினர்கள் அத்தனையும் தூக்கி நான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எந்த ஏகத்துவ கொள்கையினால் தமுமுக என்ற இந்த அமைப்பு வளர்க்கப்பட்டதோ அந்த அமைப்பு இன்றைக்கு ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னது மாத்திரமல்ல, ஏகத்துவ கொள்கை உடையவர்களை அதிலே இருக்க விட மாட்டோம் என்று குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான, இஸ்லாத்துக்கு விரோதமான ஒரு தீர்மானத்தை போட்டிருப்பதின் காரணத்தினால் எந்த ஏகத்துவாதியும் தமுமுகவில் இருக்க முடியாது என்ற காரணத்தினாலும் என்னுடைய ராஜினாமாவை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கே தலைமைக்கு அனுப்பிவிடுகிறேன். நான் மாநில தலைமை கழக பேச்சாளராக இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைத்து தௌஹீத் ஜமாத்துடைய மாநில தாயாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பேச்சாளராகவும் அடிப்படை உறுப்பினராகவும் இருந்து அதிகமான அடிப்படையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திற்கு தௌஹீத் ஜமாத்தினுடைய ஒப்புதலுடைய அடிப்படையிலே பிரச்சாரம் செய்திருக்கிறேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஏகத்துவ கொள்கையிலேயே இருந்து அதிலேயே மரணிக்க வேண்டும். நான் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் மூச்சும் ஏகத்துவமாகத்தான் இருக்க வேண்டும். அதன் காரணத்தினால் அந்த தமுமுகவுடைய மாநில பேச்சாளர் என்கிற நிலையிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர்களுடைய நிலைமையிலிருந்தும் முற்றிலுமாக அல்லாஹ்வின் மீது ஆணையாக விடுபடுகிறேன் என்று உங்கள் முன் கூறிக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. என்னை இந்த தமுமுக மூலியமாக இந்த தௌஹீதில் இணைவதற்காக களமிறங்கிய என்னுடைய மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் அல்லாஹ் மகத்தான கூலியை தருவானாக. அது மட்டுமல்லாமல் இன்று தௌஹீத் கொள்கையிலிருந்து
விலகக்கூடிய அந்த அமைப்பிலிருந்து நானும் என்னுடைய தமிழ்நாடு முஸ்லிம் தென்சென்னை மாவட்ட பொருளாளர் பதவியையும் அது மட்டுமல்லாமல் அடிப்படை உறுப்பினர் பதவியை நீக்கிக் கொள்கிறேன். எல்லா போரும் நல்லா இருக்கு. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மாநகர துணைத் தலைவர் நான் பதவி ராஜினாமா செய்கிறேன். நான் திருச்சி மாநகர தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தோட மாநில பொருளாளராக இருக்கேன். என்னைக்கு குரான் ஹதீஸை விட்டு இந்த அமைப்பு போகுதோ அதுல இருந்து இந்த அமைப்பு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து இன்னொரு விளைவிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா போலும் நல்லா இருக்கு. கடலூர் மாவட்ட தொண்டை செயலாளர் தஞ்சை மாவட்டத்துடைய துணை எனக்கும் தேவையில்லை. எனவே என்னுடைய மாவட்ட துணை செயலாளர் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பை அல்லாவுக்காகவும் அல்லாத நட்புக்காகவும் நாம் பதவிகளை எல்லா தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஆரம்ப மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் கிழக்கு மண்டல பொருளாளர் தற்போது மாநில செயல்படுகின்றன 7 நாட்கள் தாண்டி இத்தனையும் இந்த இயக்கத்திற்காக அண்ணனுக்கு நாம் பாடுபட்டு இன்று அண்ணனுக்கு ஏற்பட்ட இந்த ஒரு நிகழ்ச்சியை கண்டு அல்லாவின் பாதையிலே அண்ணனுக்கு என்னுடைய பதவியை அண்ணனுக்கு வாங்கலாம் செய்து அல்லாவுடைய துவா செய்து நம்முடைய சகோதரர், ரொம்ப முக்கியமான நான் சொன்னேன் இல்லையா, சமாதானத்துக்காக ஒரு குழு முயற்சி செய்தது. அந்த குழுவில் கிட்டத்தட்ட 9 சகோதரர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். அந்த 9 சகோதரர்கள்ல இங்க 3 பேர் வந்திருக்காங்க. 3 பேர் வந்து இங்கே கையும் 4 சகோதரர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. அவங்களும் பொறுப்புல தாமக பொறுப்புல உள்ளவங்க. அவங்க இப்ப ஒவ்வொரு ஆளா வந்து தன்னுடைய இதை தெரியப்படுத்துவாங்க. முதல்ல வந்து துபாய் மண்டலத்தினுடைய துபாயினுடைய என்ன பொறுப்பு இருக்கீங்க? என்ன பொறுப்பு இருக்கீங்க? தலைவர். அதாவது துபாயினுடைய தமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற சகோதரர் கீழே ஜமீல் முகமது அவர்கள் இப்போது உங்கள் மத்தியில் வருவார்கள். சொல்லு நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் ஜமீல் முகமது. நான் கீழக்கரையை சார்ந்தவன். நான் துபாய் மண்டல முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக
நியமனம் செய்யப்பட்டவன். நான் என்னுடைய துபை மண்டல தலைமை பொறுப்பிலிருந்து நான் ராஜினாமா செய்கின்றேன். தௌஹீத்வாதிகளுக்கு, ஏகத்துவத்திற்கும் இந்த தௌஹீதுக்கும் எதிராக நடக்கக்கூடிய எந்த இயக்கத்திலும் கழகத்திலும் நான் ஈடுபட மாட்டேன். இன்ஷா அல்லாஹ் இந்த அனைத்து ஜமாத் கூட்டமைப்பில் கலந்து அதன் அடிப்படையில் நான் பணி செய்ய ஆசைப்படுகின்றேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மாநில வணிகர் அணி துணை செயலாளராக இருக்கிறேன். இந்த பிரச்சனைக்கு நாங்கள் போய் பார்த்து 2 பக்கம் சமாதானம் பண்ணலாம் போனோம். ஆனால் சமாதானம் பண்ண போன இடத்துல 2 பேரையும் நாங்கள் விசாரித்ததில் எங்களுக்கு நியாயமாக அனைத்து தௌஹீத் ஜமாத்து பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சதுனால அந்த சமாதான குழுவை விட்டு நாங்கள் விலகி நாங்கள் இப்போ தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் என்ற உறுப்பினருடைய பதவியையும் விலகிக் கொண்டு வணிகர் அணி துணை செயலாளர் என்பதிலிருந்தும் விலகிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது சமாதான குழுவில் சென்றவனில் நானும் ஒருவன் என்ற முறையிலே, அதாவது சகோதரர் பி ஜெயின்லாதீன் அவர்களிடமும் அவர்களிடம் கேட்ட விபரங்களை நான் பாக்கரவர்களிடம் சொல்லும்போது பாதிக்கப்பட்டவர் என்ற முறையிலே அதிகமாக சொல்லக்கூடியது மனிதனுடைய இயல்பு என்ற நிலையில அவர் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறார் என்ற நிலைப்பிலே அவர்களின் தலைமை நிர்வாகிகளையும் 8 பேர் அவர்களை சந்தித்து பேசும் பொழுது அப்பொழுதுதான் புரிந்தது, மிகவும் குறைவாக பிஜே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எப்படி என்றால் பிஜே அவர்களை அவர்கள் விஷம் போல் எண்ணுகிறார்கள் என்ற நினைக்கும் பொழுது சமாதான குழுவிலே நாங்கள் சென்ற நடுநிலையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்களிடம் ஆர்கியூ பண்ண முடியாமல் அடக்கி கொண்டு வந்தோம். அவ்வளவு தூரம் வெறுத்து ஒதுங்கும் நிலையிலே இந்த சமாதான குழுவே தேவையில்லை என்ற முடிவிலே வந்து, அதனால் நான் இப்பொழுது வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில வர்த்தகர் அணி துணை செயலாளர் பதவியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் இன்று ராஜினாமா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் 2 சைடு நல்லா ஆழ்ந்து விசாரித்ததுக்கப்புறம் நியாயம் இந்த சைடு இருக்கிறதுனால குர்ஆன் ஹதீஸ் இந்த கொள்கையில் சமரசம் செய்ய முடியாது. அந்த கட்டத்தினாலேயே என்னுடைய தமுமுகவின் அடிப்படை உறுப்பினர் என்ற பதவியை இருந்து நான் விலகிறேன். அல்லாஹ் அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பு சகோதரர்களே, அடுத்து உணர்வு ஒற்றுமை இந்த இதழ்களை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அதாவது உங்களுடைய தமுமுகவுடைய பல பொதுக்குழுக்களில் நீங்கள் வந்திருந்தா உங்களுக்கு தெரியும். நம்ம அதில் நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம், உணர்வு ஒற்றுமை என்பது தமுமுக பத்திரிகை இல்லை. ஏன்னா அதனுடைய கணக்கெல்லாம் என் தமுமுகவில் வைக்கலாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க. அப்போ கூட உங்களுக்கு விலைக்கு சொல்லியிருக்கிறோம். அந்த உணர்வு ஒற்றுமை என்பது முஸ்லீம் மீடியா ட்ரஸ்ட் என்ற பெயரில் ஒரு ட்ரஸ்ட் இருக்கிறது. அந்த ட்ரஸ்ட்டில் உள்ள உறுப்பினர்களும் அதில் உள்ள நிர்வாகிகளும் சேர்ந்து தான் அதை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த ட்ரஸ்டுடைய சேர்மனாக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நான் ஒரு 8 ஆண்டுகளாக நான் தான் அதுக்கு சேர்மனாக இருந்து வருகிறேன். அதுபோக உணர்வுடைய அந்த முஸ்லீம் மீடியா ட்ரஸ்டுடைய செயலாளராக சகோதரர் அன்வர் பாஷா அவர்கள் இருக்கிறார்கள். நான் தலைவராக அதுக்கு இருக்கிறேன். அன்வர் பாஷா செயலாளராக இருக்கிறாங்க. சகோதரர் எல்எம் ஷேக் அவர்கள் பொருளாளராக இருக்கிறாங்க. அதனால நிர்வாக குழு பூராவுமே அந்த உணர்வு நம்ம தான் நடத்தி கொண்டு இருக்கிறோம். உணர்வு ஒற்றுமையுமே நம்ம ஒரு ட்ரஸ்ட் தான் 2ஐயும் நடத்துகிறது. இன்ஷா அல்லாஹ் அது இனிமேல் இன்னும் சிறப்பான செய்திகளை தாங்கி, சமுதாய செய்திகளை தாங்கி, சமுதாயத்திற்கு இன்னும் பயனுள்ள செய்திகளை என்ன பாலிசி அது வகுத்து கொண்டு அந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டதோ அதை நோக்கி போகலை. ஆனால் நம்ம ஒரு நாளிதழை நோக்கி போகணும், ஒரு தனியாக ஒரு டிவி சேனல் நம்மளை ஆரம்பிக்கணும் என்றெல்லாம் பேசி தான் என்ன பண்ணணும், அந்த உணர்வு வார இதில் நம்ம ஆரம்பித்தோம். ஆனால் அதனுடைய ஒரு கட்டமாக இந்த ரமலானில் ஒரு மாதம் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம். தனி சேனல் ஒன்றும் ஆரம்பிக்க முடியலை, ஒரு நாளிதழ் ஆரம்பிக்க முடியலை. காரணம் இந்த பணிகளில் நம்ம உணர்ந்து கொண்டிருந்தது தான். அதையும் ஆரம்பிச்சுது இதையும் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் இழுத்து போட்டு கிடந்ததுனால அது நடக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் முஸ்லீம் மீடியா ட்ரஸ்ட் மூலமாக
நம்ம என்ன நோக்கத்துக்காக துவக்கணும் அதை நோக்கி போறதற்கான முஸ்தீபுகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம அதிகப்படியாக செய்து அதை தொடர்ந்து கொண்டு வருவோம். அந்த பத்திரிகையை நீங்க என்ன செய்யணும், அவங்க கூட வாங்க வேணான்னு கூட சில பகுதிகளில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்க எடுத்து என்ன செய்யணும், மக்கள்கிட்ட கொண்டு செல்வதற்கான வேலைகளை நீங்க பார்க்கணும் என்பதை உணர்வு ஒற்றுமை சார்பாக நமக்கு தெரிவித்துக் கொள்ளும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சமுதாய போராட்டங்கள், இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரான அடக்குமுறை எங்கிருந்து வந்தாலும் உடனடியாக களமிறங்கி போராடும் ஒரே இயக்கம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். அரசின் அலட்சிய போக்கானாலும் அநீதியானாலும் அடக்குமுறையானாலும் பாரபட்சம் பார்க்காமல் களமிறங்கி போராடும் தன்னலமற்ற இயக்கம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். முஸ்லிம் என்ற காரணத்திற்காக யார் பாதிக்கப்பட்டாலும், உலகின் எந்த பகுதியில் பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக கண்டன குரலை பதிவு செய்யும் துணிச்சல் மிக்க அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். முஸ்லிம் சமுதாயம் மட்டுமின்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் இடையூறாக உள்ள மதுபான கடைகள் முன் களமிறங்கி போராடி அப்புறப்படுத்தி வருவதிலும் முன்னோடியாக இருக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்ப ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரலாக எழுத்து போராளியாய் உணர்வு வார இதழ். முஸ்லிம்களின் வாழ்வாதார கோரிக்கையான இடஒதுக்கீடு கோரிக்கைக்காக மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், கருத்தரங்குகள், பிரசுரங்கள் மூலமாக பல்லாண்டுகளாக முஸ்லிம் சமுதாயத்தின் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். இடஒதுக்கீடு எனும் லட்சியத்தை இந்த லட்சியவாதிகளால் மட்டுமே வென்றெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் தலைமையில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கும்பகோணத்தில் அணிதிரண்டனர். 2006 ஜனவரி 29ஆம் நாள் நடைபெற்ற இந்த எழுச்சியே தனி இடஒதுக்கீடு கிடைத்திட முக்கிய காரணமாக அமைந்தது. தமிழக முஸ்லிம்களின் வரலாற்றில் இந்த அளவிற்கு முஸ்லிம் சமுதாயம் ஓரிடத்தில் திரண்டதில்லை என்ற வரலாற்று முத்திரையையும் முஸ்லிம்களின் வலிமையையும் இது பறைசாற்றியது. இடஒதுக்கீடு போராட்டத்தின் இறுதியாக சிறை சென்றால்தான் இடஒதுக்கீடு கிடைக்கும் என்றால் அதற்கும் நாங்கள் தயார் என்பதை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பிரகடனம் செய்தது. 2007 ஜூலை 4ஆம் நாள் முஸ்லிம் சமுதாயத்தை ஒன்று திரட்டி தமிழகத்தின் 8 மத்திய சிறைச்சாலைகளை நோக்கி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் தலைமையில் சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்தியது. இதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என லட்சக்கணக்கான மக்கள் கைதாயினர். ஆட்சியாளர்களை திணறடித்த இந்த போராட்டத்தின் மூலம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடை பெற்றுத் தந்தது. எல்லா புகழும் இறைவனுக்கே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மனிதநேய பணிகள் ஜாதி மத பேதமின்றி மனிதநேயம் காப்பதில் ஒப்பற்ற இயக்கம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். சாலை விபத்துகளில் சிக்கி தவிக்கும் மக்களின் உயிர்காக்க ஓடோடி சென்று உதவுவதில் முன்னோடியாக திகழ்கிறது இந்த ஜமாத். உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனை கொண்டு சென்று தேவையான மருத்துவ உதவிகளையும் செய்து வருகிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். அவசர அறுவை சிகிச்சைக்காக ரத்தம் தேவைப்படுவோர் ஒரு போன் செய்தால் போதும், குருதி கொடையளிக்க விரைந்து செல்லும் இந்த கொள்கை கூட்டம். இரத்த தானத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் வாரந்தோறும் எண்ணற்ற மருத்துவ முகாம்களை நடத்தி வருகிறது. அதிக இரத்த தானம் செய்வதில் முஸ்லிம் அமைப்புகளில் முதலிடத்தை பெற்று வந்த இந்த ஜமாத் கடந்த 2 ஆண்டுகளில் அனைத்து அமைப்புகளிலும் முதலிடம் பெற்று வருகிறது. மேலும் கவர்னர் விருது உள்ளிட்ட பல விருதுகள், தமிழகத்தின் பல பகுதிகளில் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஆதரவற்ற முதியோர்களை அரவணைப்பதற்காக கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாக்கத்தில் முதியோர் ஆதரவு இல்லம் முற்றிலும் இலவசமாக நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த முதியோர் ஆதரவு இல்லம் செவிலியருடன் கூடிய மருத்துவ வசதிகளுடன் இயங்கி வருகிறது. முதியோர் ஆதரவு இல்லத்திற்கென தனி ஆம்புலன்ஸ் வசதியும் உள்ளது. இதேபோல் பெற்றோரை இழந்து வாழும் திக்கற்ற சிறார்களை தாயுள்ளத்தோடு பராமரிக்க சிறார்களுக்கான அனாதை இல்லம் பள்ளி படிப்புடன் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கும் பணிகளையும் இந்த ஜமாத் செய்து வருகிறது. இது மட்டுமில்லாது கண் சிகிச்சை முகாம், பொது மருத்துவ முகாம் மற்றும் சர்க்கரை நோய் கண்டறியும் முகாம் போன்ற பல்வேறு இலவச மருத்துவ முகாம்களை நடத்தி வருகிறது. அறுவை சிகிச்சை தேவைப்படுவோருக்கு தேவையான உதவிகளை செய்வதிலும் முன்னோடியாக திகழ்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்.
தீ விபத்து, வெள்ளம் மற்றும் திடீர் இடிபாடுகளில் சிக்கித் தவிக்கும் மக்களை மீட்பதிலும் அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, தங்கும் இடம் போன்ற அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறது. கடந்த சுனாமி பேரழிவின் போது கோடிக்கணக்கான மதிப்புள்ள பொருட்களை திரட்டி பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து சமுதாய மக்களுக்கு வழங்கியதுடன் சுமார் 75 லட்சம் ரூபாய்களை ரொக்கமாகவே வழங்கி உணர்வு வார இதழில் முறையாக கணக்கு காட்டிய மாசற்ற ஜமாத் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏழை விதவைகளுக்கு தையல் இயந்திரங்கள், ஏழை மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், பள்ளி கட்டணங்கள் மற்றும் மேற்படிப்பை தொடர முடியாதவர்களுக்கு கல்லூரி கட்டணங்கள் போன்றவற்றையும் இந்த ஜமாத் வழங்கி வருகிறது. முஸ்லிம் சமுதாயம் வட்டி போன்ற பெரும் பாவத்தில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக வட்டியில்லா கடன் உதவி திட்டங்கள், முஸ்லிம்களிடம் ஜக்காத் நிதியை முறையாக திரட்டி வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுப்பதற்காக தனி பிரிவுகள் இயங்கி வருகிறது. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 0442215226. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி TNTJ விஷன் நெட்வொர்க், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி எண் 252115